பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா, ஒரு பாவியின் மனம் திரும்புதல். லூக்கா 15:7 அப்படி பதிவு செய்து இருக்கிறது. ஒரே ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் என்ன உண்டாகிறதா, பரலோகத்துல பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்து பிறந்த அந்த அற்புதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணி முடியாத ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மரியாள் அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், இது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினான். வார்த்தைகள் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று எண்ணப்படும். ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் இறங்கி வருகிறார். சொன்னா மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும், மனுக்குலம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்து வந்து பிறந்தாக வேண்டும். இந்த அற்புதம் நடந்தாக வேண்டும். பரலோகம் அந்த அற்புதத்தை என்ன செய்கிறதா, பூமியிலே நிகழ்த்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அற்புதத்துக்கு முன்னும் பின்னும் இதுவரைக்கும் அப்படி ஒரு அற்புதம் பூமியிலே நிகழ்ந்ததே இல்லை. ஆமென் சொல்றீங்களா? இனி நிகழப் போகிறதும் இல்லை. ஒரே ஒரு அற்புதம் தான். தேவனுக்கு மகிமை உண்டா. இந்த பூமியிலே எக்காலத்திலும் நடைபெறாத ஒரு அற்புதம் சொன்னா கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அது மாத்திரமல்ல, இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். தேவனுக்கு மகிமை உண்டா. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 89:48, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு. பாருங்க, அவன் சொல்றான், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. உயிரோடு கூட சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்ல இல்ல, இதெல்லாம் சாப்பிட்டா இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டா சொன்ன டாக்டர் எல்லாம் செத்து போயிட்டான். சொன்ன டாக்டர் எல்லாம் பாருங்க. ஏது சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக நேரங்களிலே இந்த கனியை சாப்பிட்டா சாகவே மாட்டான். அதிகமான கொடுத்தான், அவைக்கு கொடுத்தான்லாம் போட்டுரு. அவையெல்லாம் இன்னைக்கு இல்லை. அவங்களெல்லாம் சரித்திரமாய் மாறி போயினா எல்லா மனுஷருக்கும் மரணம் சம்பவிப்பது போல. தேவனுக்கு மகிமை உண்டாட். பாருங்க, அவைகளுக்கு கூடாக கடந்து போய் இயேசு என்ன செய்கிறதை பார்க்கிறோம். உயிரோடு கூட எழுகிறான். சொல்லுகிறான், எப்படி இது சாத்தியம்? வேதம் முன்னறிவிக்கிறது. மத்தேயு 20:19 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு கூடாக கடந்து போவார். அவைகளுக்கு கூடாக கடந்து போய் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுப்பார். ஜீவனை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, மரணத்தை ஜெயித்து அவர் என்ன செய்வாரா, 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்புவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஒரு தெய்வம். ஒவ்வொரு நாளும் வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பிரதானமான அற்புதங்கள். அதனால இயேசுசாமி சொல்லும் போது யோவான் 11:25 சொல்லுகிற போது சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் என்ன செய்வான்? என்னைக்கும் சாக மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. தேவ பிள்ளைகளுக்காக தேவன் என்ன செய்கிறாரா, மரணத்துக்குள்ளாக இறங்குகிறார். என்னோடு கூட வாசியுங்கள். அப்போஸ்தலர் 26:23 தீர்க்கதரிசிகளும் பாருங்க, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல் ஆளாகி. பாருங்க, சொல்லும் போது சொல்லுகிறான், இதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு திட்டமிடப்பட்டது அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே முதற்கொண்டு. யார் இந்த மோசே? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு கூட இணைந்து கொண்டு இருந்தவர். மோசே சொல்லுகிறான், இப்படி ஒருவர் வருவார், இப்படி ஒருவர் கடந்து போவார். பாருங்க, இந்த அற்புதங்கள், மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்ததிலே அவர் முதல் ஆளாக எழும்புகிறார். அவருக்கு பின்னால் என்ன செய்யப்படுமா? வரிசையாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரம் என்னன்னு சொன்னா, மரணம் உன்னை என்ன செய்கிறதில்லை, மேற்கொள்ளுகிறதில்லை. 2 தீமோத்தேயுல வாசிக்கிற போது அங்கே 1:10 அப்படி சொல்லுகிறது, ஜீவனையும் அழியாமையையும் அவர் என்ன செய்தாரா, தம்முடைய சுவிசேஷத்தினாலே.
சொல்றார், அந்த சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அது எவைகளை கொண்டு வருகிறதா? ஒரு மனிதனுக்குள்ளாக ஜீவனையும் அழியாமையையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், தேவ ஜனமாக இருப்பீர்களானால், உங்களுக்காக ஒருவர் மரித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. மரணம் உங்களை மேற்கொள்ளுகிறது இல்லை. வெளிப்படுத்தல் 20:6 அப்படித்தான் சொல்லுகிறது. மரணம் உங்களை என்ன செய்கிறது இல்லை? மேற்கொள்ளுகிறது இல்லை. இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்துகிறது இல்லை. நீயும் என்ன செய்வ? இயேசுவை போல உயிரோடு கூட எழுந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும், ஆளுகை உண்டாகும், அதிகாரம் உண்டாகும். ஏன்னா இவைகள் எல்லாம் எதிலிருந்து வருகிறதா? அந்த உயிர்த்தெழுதலின் அற்புதம். இயேசுசாமி உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா அநேகரை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசுசாமி உயிரோடு கூட இருந்த காலங்களே பாருங்க, ஒரு பிள்ளை மரித்து போகிறாள். பிள்ளையினுடைய தகப்பன் வந்து கதறுகிறான், ஓ என் பிள்ளை இப்படியா வியாதிப்பட்டு இருக்கிறது, பலவீனப்பட்டிருக்கிறது. கூட இருந்தவெல்லாம் சொன்னா, இல்ல இல்ல பிள்ளை ஆல்ரெடி என்ன செய்துட்டது, செத்து போயிட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு வந்து என்ன செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. வந்தவர் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமின்னு சொன்னார். சிறு பிள்ளையே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மரணத்துக்குள் இருந்தவனை வெளியே எழுப்பி கொண்டு வரும்படியாய் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆண்டவருடைய அற்புதங்கள் என்னன்னு சொன்னா, அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். உயிரோடு கூட எழுந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.